ஆறுமுகத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லி. ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. ஆறுமுக மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க. அம்மா சிந்து, ஆறுமுகத்தோட அப்பன் எனக்கு ஃப்ரெண்ட் மட்டும் இல்லம்மா, என்னை வாழ வச்சவன். என் கூட பிறந்தவங்களே எனக்கு துரோகம் பண்ணப்போ அவன் தான் கூட நின்னு என்னை கை தூக்கி விட்டோம். அவன் இல்லன்னா நான் இல்லம்மா. எதுவுமே இல்லாம வெறும் பயலா இருந்த என்ன இன்னைக்கு இவ்வளவு பெரிய சொத்துக்கு சொந்தக்காரனா ஆக்குனதே அவன் தான். ஆறுமுக அப்பா செஞ்ச உதவிக்கு என்னடா கைமாறு செய்ய போறோம். நான் கடவுள் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நீ ஆறுமுகத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது மூலமா நன்றி கடன் நான் தீர்த்துருவோமா. நீ அப்பா பேச்ச மீற மாட்டேன்னு நான் அன்னபூர்ணிக்கு வாக்கு கொடுத்து உனக்கு ஆறுமுகத்தை கட்டிக்க சம்மதம் தானே? என்னங்க நீங்க அவகிட்ட போய் சம்மதம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க யார பார்த்து கை நீட்டினாலும் நம்ம பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணிப்பா. ஆறுமுகத்துக்கு என்னங்க குறைச்சல்? அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சிந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பா. நீங்க எடுத்த முடிவு இது வரைக்கும் தப்பா போனதே கிடையாது. ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கீங்க. இருங்க நான் போய் இனிப்பு எடுத்துட்டு வரேன். இந்தாங்க சக்கரை எடுத்துக்கோங்க. சிந்து எங்கங்க? சிந்து ரூமுக்கு போயிட்டா. கல்யாண விஷயம் பேசினதும் அவளுக்கு வெக்கம் வந்துருச்சு போல. இப்பதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுளா பார்த்துதான் உங்களை இப்படி யோசிக்க வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா சார், இல்லன்னா திடீர்னு எனக்கு ஏன் இப்படி ஒரு எண்ணம் வரப்போகுது? நானும் டாக்டர் லவ் பண்ற விஷயம் தெரியாம அப்பா அன்னபூர்ணி கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த விஷயத்த உடனே டாக்டர் கிட்ட சொல்லணும். நான் உன்னை லவ் பண்ணவே இல்ல. நான் என் கூட டாக்டரா பிராக்டிஸ் பண்ற ஸ்னேகான்ற ஒரு பொண்ணை தான் லவ் பண்றேன். சாரி. ஒரு நிமிஷம், எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது பொண்ணோட மட்டும்தான்